சன்பர்ஸ்ட் தோத்து போயிட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் தோத்து போனப்ப எங்க நம்ம சன்பர்ஸ்ட் விட்டுட்டு முன்னாடி போயிருவாங்களோன்னு வருத்தப்பட்டோம். ஆனா நம்ம இப்ப திரும்பவும் களத்துல இறங்கி நம்ம யாருன்னு காட்டுறதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. இனி நடக்க போற பேட்டல்ல நம்ம ஜெயிச்சிட்டோம்னா இந்த மக்களுக்கு தங்களை யார் வழி நடத்தினா அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கும்னு புரிஞ்சிரும். டெஸ்லாண்டியாவை ரூல் பண்ண வேண்டியதை நம்ம தான். அந்த சன்பர்ஸ்ட்ல உள்ள கோளாறுங்க கிடையாது. என்ன நான் சொல்றது புரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ். அடுத்தது ஸ்டோனோட நடக்க இருக்க பேட்டல்ல நம்ம ஜெயிச்சாகணும். இது நம்ம கமாண்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து வந்திருக்க ஆர்டர். நம்ம ஃப்ளேமோட பேரை காப்பாத்துறதுக்காக நீங்க ஜெயிச்சே ஆகணும். ஃப்ளேமோட பேரை காப்பாத்துறதுக்கு நாங்க ஜெயிப்போம். நாங்க ஃப்ளேமோட வாரியர்ஸ். எங்க உடம்பு இரும்பு, மனசு நெருப்பு. எங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது. சூழ்ந்திருக்கிற இருளை விரட்டக்கூடிய வெளிச்சமும் நாங்க தான். எதிர்காலத்தோட நம்பிக்கையும் நாங்க தான். எல்லாரும் எழுந்துருங்க. நீங்க எல்லாம் யாருன்னு சொல்லுங்க சோல்ஜர்ஸ். நாங்க தான் ஃப்ளேமோட வாரியர்ஸ். நாங்க தான் வீழ்த்த முடியாத சோல்ஜர்ஸ். எங்க உடம்பு இரும்பால் உருவாக்கப்பட்டது. எங்களுடைய மனசு நெருப்பு. சூழ்ந்திருக்கும் நீரோட ஒளியை விரட்டக்கூடிய எவர்லாஸ்டிங் ஃப்ளேமை நாங்க தான். எதிர்காலத்தோட நம்பிக்கையும் நாங்க தான். நெருப்புக்கு முடிவே இல்லாத மாதிரி எங்களுக்கு முடிவே கிடையாது. நாங்க தான் ஃப்ளேமோட வாரியர்ஸ். வெளி தோற்றம் நல்லா இல்லைன்னா மனசும் நல்லா இல்லைன்னு அர்த்தம். இது நீ சோம்பேறியாவும் ஆணவத்தோடையும் இருக்குன்றத காட்டுது. இவன் ஒருத்த பண்ண தப்பால உங்க எல்லாருக்குமே இது ரிஃப்ளெக்ட் ஆகும். எல்லாரும் 10 ஸ்குவாட்ஸ் போடுங்க சோல்ஜர்ஸ். எஸ் சார். Thank you very much சார். நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம ஃப்ளேமோட எதிர்காலத்துக்கு இந்த பே பேட்லர்ஸ் மட்டும் காரணமா இருக்க மாட்டாங்க. ஃப்ளேமோட எதிர்காலமே உங்க தோள்ல தான் இருக்குங்கறத நீங்க மறந்துடாதீங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இதுக்கான பொறுப்பு இருக்கு. எஸ் சார். ஃப்ளேம் முழுக்க முழுக்க ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்ஸ் கொண்ட ஒரு மிலிட்டரிஸ்டிக் கண்ட்ரி அது. அங்க ரேங்க்ஸும் மெரிட்ஸுமா தான் இருக்கும். அவங்க எல்லாருமே சன்பர்ஸ்டோட ஆர்ம் ஃபோர்ஸோட ஒரு அங்கம் தான். அவங்க டெஸ்லாண்டியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி சன்பர்ஸ்ட் பிளானட்டரி அலையன்ஸோட எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ராஜ்யமா தான் இருந்துச்சு. ஆனா தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க ஆட்சியை அப்படியே கவிழ்த்துட்டு அவங்கள பிளானட்டை விட்டே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க டெஸ்லாண்டியாவை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. ஆனாலும் அவங்களுடைய ஹோம் பிளானட்ல இருந்து அவங்கள விரட்டினதுக்கு அப்புறம் அவங்க ராயல்ட்டியாவும் மிலிட்டரியாவும் பிரிஞ்சிட்டாங்க. அந்த மிலிட்டரிங்கிறவங்க சன்பர்ஸ்டுடைய ஆட்சியில இருந்து பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தங்களுக்குன்னு ஃப்ளேம்னு ஒரு நாட்டையே உருவாக்கிட்டாங்க. இப்போ அந்த ஃப்ளேமுடைய எதிர்காலமே இந்த சின்ன பசங்களுடைய மிலிட்டரி ட்ரெயினிஸுடைய தோள்கள்ல இருக்கு. அவங்களுடைய எபிலிட்டிஸ்க்கு பொறுத்த மாதிரி அவங்க 3 ரேங்க்ஸா பிரிஞ்சிருக்காங்க. கோல்டு பேட்ச் வச்சிருக்கிறவங்க தான் ஹையஸ்ட் லெவல். அவங்க பேரு ஏஸ். மத்த ட்ரெயினிஸ்க்கு மத்தியில அவங்க எல்லாரும் ஹீரோஸா பார்க்கப்படுவாங்க. அதோட ஃப்ளேமோட சிட்டிசன்ஸாவும் இருப்பாங்க. அங்க இருக்கிறதுலயே ஒரே ட்ரெயினியான நம்ம கியர் தான் அங்க ஏஸ்ங்கிற பொசிஷன்ல இருக்கான். ஏஸுக்கு அப்புறம் அங்க இருக்கிற எலிட்டான ரேங்க் என்னன்னு பார்த்தா அதுதான் சில்வர் பேட்ச். ஜான் அப்புறம் இன்னும் சில பேர்கிட்ட இது இருக்கு. பிரான்ஸ் பேட்சஸ் வச்சிருக்கிற ட்ரெயினிஸ் எல்லாருமே செகண்ட்ஸ்னு கருதப்படுவாங்க. அவங்க எல்லாருமே ஒன்னாதான் இருப்பாங்க. ஒன்னாவே கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுப்பாங்க. அப்படி அவங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாதான் அடுத்த 2 ரேங்குக்கு வர முடியும். ட்ரெயின், ஃபைட், வின். இது வரைக்கும் இந்த கொள்கையை வச்சுதான் அந்த ஃப்ளேம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இனிமேல அப்படித்தான் இருப்பாங்க. கேள்விப்பட்டியா? பேட்டில் அடுத்த ஆப்போனன்ட் நம்மளோட ஸ்டோன் தான் வருவாங்களா? என்னது ஸ்டோனா? அப்படின்னா ஜெயிக்கிறது ஈஸியா இருக்குமே. அதுக்கப்புறம் சன்பர்ஸ்ட் நம்ம ஈஸியா புடிச்சிடலாம். அங்க பாத்தியா நம்ம கிரேட் சிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அந்த லைட்னிங் கிட்ட இருந்து தோத்து போனதுக்கு அப்புறம் எந்த முகத்தை வச்சு இங்க வரானே தெரியல. இவன் வாரியரை வெளியே கொண்டு வந்துட்டா பெரிய ஆள நினைப்பா. பாத்தீங்களா? ஆமா, ஆனா இவனால எப்படி பேப்ளேடர் ஆக முடிஞ்சது? வாரியரை வெளியில கொண்டு வர முடிஞ்சதுன்னா இவன் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. இவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாம பேசுறாங்க.
நான் ஒரு பே பேட்லர். மத்த யாராலையாவது பே பேட்லரை கொண்டு வர முடிஞ்சதா? இல்லல்ல. அதுக்கு நீங்க தகுதியா இருக்கணும். ஹே ஜான், இப்போ உனக்கு என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல, சில்வர் பேட்ச் வச்சிருக்கவங்க எப்ப வேணாலும் என்ன வேணாலும் சாப்பிடலாம், தெரியும்ல. என்ன பண்றது, நீ தான் செகண்ட் ஆச்சே. அதோட எங்க மெனு கூட ரொம்ப நல்லா இருக்கும். நாளைக்கு தான் நமக்கு ஸ்டோனோட மேட்ச் நடக்க போகுது. நைட்டே நாங்க கிளம்புறோம். எதுக்கு என்ன சொன்ன? என்கிட்ட இது செட்டான விஷயத்தை யாருமே சொல்லலையே. ஓ ரியலி? நானும் ஒரு பே பேட்லர் தான், அதனால எனக்கும். எங்களோட உன்னை கூட்டிட்டு போறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரணம் சொல்லு சேட். என்ன? ஆனா நான் இத சொல்றதுக்காகவா நீ இப்ப என்ன வந்து பாத்திருக்க? அடச்சே, எல்லாரும் இந்த மாதிரி தான். இப்படிதான் நடந்துப்பாங்களா? எவ்வளவு தைரியம்! ஒரு வாட்டி தானே நான் தோத்து போயிருக்கேன் இப்போ. ஆனா மொத்தமா தோக்கல. நான் யாருன்னு காட்டுறேன் அவங்களுக்கு. ட்ரைனிங் ப்ரோக்ராம் கம்ப்ளீட். உங்களுக்கு 10 நிமிஷம் பிரேக், அப்புறம் 11 p ஆரம்பிங்க. எனக்கு பிரேக் தேவையில்ல. தயவு செஞ்சு மேக்ஸிமம் லெவல கொண்டு வரீங்களா? கண்டிப்பா. ப்ரோசீட். இப்போ அடுத்ததா ஃப்ளேம் வெர்சஸ் ஸ்டோன் பேட்டில் தான். ஆமா, ஃப்ளேம்ல இருந்து யார் இந்த வாட்டி வருவாங்கன்னு தெரியல. லாஸ்ட் டைமே ஃப்ளேம் கர்பக்ஸும் சிட்டு நம்ம நீக்கோ கிட்ட தோத்து போயிட்டாங்க. எக்காரணம் கொண்டு ஃப்ளேம் இந்த வாட்டி தோத்து போகவே மாட்டாங்க. அதனால ஏஸ் கியரை தான் அனுப்புவாங்க. கியரா? அவன் எந்த டைப் ஆஃப் வாரியரை வெளியே கொண்டு வர போறானே தெரியலையே. யா, த வாரியர் ஆஃப் ஃப்ளேம்ஸ் ஏஸ். நாம அதை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்க்கிறது நல்லது தானே? மீகோ, கரெக்ட் தானே? யா, அதுவும் சரிதான். என்ன ஆச்சு? கோல் கிட்ட போறதுக்கு முன்னாடி நீங்க மயக்க போட்டு விடணும்னு நான் சொன்னேனா? ஏன் அப்படி பண்றீங்க? ஃப்ளேமோட ஸ்பிரிட் எங்க போச்சு? கம் ஆன் ஃபாஸ்டர். லாஸ்டா வரவங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை வச்சிருக்கேன். ஓகே, ஸ்டாப். அத பாத்தீங்களா? இதுக்கு அப்புறமெல்லாம் நான் ஈஸியா தூத்து போயிட மாட்டேன். நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். என்னோட வா செட். நாங்க உன்கிட்ட பேசணும். ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. நாங்க நேர விஷயத்துக்கே வரோம். உன்னோட பேர் ரைடர்ஸை நீ திரும்ப கொடுத்தாகணும். எது? என்ன சொன்ன? கமான், அதோட காரணம் என்னன்னு உனக்கே நல்லா தெரிஞ்சிருக்கணுமே. லைட்னிங்ல இருந்து வந்த அந்த கத்துக்குட்டி கிட்ட நீ தோத்து போனதுக்கு அப்புறம் நீ ஒரு பே பேட்லரா இருக்கிற தகுதியை இழந்துட்ட. அதனால இதுக்கும் மேல அந்த பெருமையுள்ள டைட்டில வச்சுக்கிற தகுதியை நீ இழந்துட்ட. இவன் சரியா தான் சொல்றான். அதனால இதுக்கு மேலே நீ ஃப்ளேமோட பேரை கெடுக்கிறதுக்கு முன்னால விட்டு கொடுத்துரு. அப்புறம் டோன்ட் வரி, உன்னுடைய ஃப்ளேம் கர்பெக்ஸ் தன்னுடைய பே பேட்லரா எங்கெல்லாம் யார் அதை சூஸ் பண்ணதோ அவங்க அதை நல்லா பாத்துப்பாங்க. முடியாது. சும்மா விளையாடாதீங்க. நான் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பே பேட்லர். உங்களை மாதிரியான மோசமான ட்ரைனிஸால ஃப்ளேம் கர்பெக்ஸான கிரேட் வாரியரை மாஸ்டர் பண்ணவே முடியாது. நாங்க மோசமானவங்களா? உன்ன மாதிரி ஆள் எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி சொல்லி இருப்ப. சரி, நீ சொல்ற மாதிரியே வச்சுப்போம். அப்பன்னா உன் பவர் என்னங்கறத காட்டு. யா, தேர்ந்தெடுக்கப்பட்ட பே பேட்லரோட பவர் என்னங்கறத காட்டு. நிலுங்க. என்ன விட்டுட்டு போகாதீங்க. நானும் ஃப்ளேமோட பே பேட்லர் தானே. நான் சொல்றது சரிதானே? நீ லேட்டா வந்துட்ட சேட். வா போலாம். ராத்திரி நேரத்துல இந்த இடம் ரொம்பவே இருட்டா இருக்கு. ஆனா பிளாஸ்டான நாள் அன்னைக்கு இருந்த மாதிரி இது ஒன்னும் அந்த அளவுக்கு டார்க்கா இல்ல. 4வது டன்னல்ல அங்க ஒரு குகை இருக்கு பாருங்க. எல்லாரும் சீக்கிரம் வாங்க, நாம இந்த வழியை சுத்தப்படுத்தணும்.
யாராவது இருக்கீங்களா? ஹே, எங்க இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. சத்தம் கேக்குதா? ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. அந்த இடம்தான். ரைட். நீங்க தானா? இதோ வந்துட்டேன். ஹேய், நீ ஒரு பையன். அடச்ச, உன்ன மாதிரி சின்ன பசங்க இங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா? ஏய், கொஞ்சம் பொறுத்துக்க. கூடிய சீக்கிரம் யாராவது நம்மளை காப்பாத்துவாங்க. நிஜமாவா? ஆனா ஒருவேளை நம்ம இங்கேயே மாட்டிக்கிட்டோம்னா நான் இந்த இடத்துல மாட்டிப்பனோன்னு பயமா இருக்கு. அந்த மாதிரி சொல்லாத. நாம வெளியே போலாம். அதுக்கு 100% கேரண்டி. உன்னை நான் எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ஓகே. நான் உனக்கு சத்தியம் பண்றேன். இங்க இருந்து உன்னை நான் வெளியே கொண்டு போறேன். இந்த அடர்ந்த இருட்டுல இருந்து தினமும் பிரகாசமா இருக்கிற சூரிய வெளிச்சத்துக்கு நான் உன்னை கொண்டு போறேன். இந்த வாரியர் பேட்டில்ஸ வச்சு நம்ம நேரத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். யா. ஓ, அது இதோ அவனும் வந்துட்டான். என்ன லேட்டா வந்துட்ட? நீ எங்கேயோ பயந்து ஓடிட்டியோன்னு நாங்க நினைச்சிட்டோம் ஸ்டோன். நல்ல வேளை நீ இங்க வந்துட்ட. உன்னை ஃப்ளேம் கர்பக்ஸ வச்சு அடிச்சு பறக்க விட போறேன் பாரு. ஸ்டாண்ட் டவுன். கியர், என் பேரை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. என்னால அவனை ஜெயிக்க முடியும். இல்ல, நீ பேட்டில் பண்ண போறதில்ல சேட். இந்த பேட்டில நம்ம தோக்க கூடாது. ஓ, அடிப்பட்ட பேரு சரி செய்யறதை விட ஃப்ளேம்க்கு இந்த டோக்கன் ஜெயிச்சு கொடுக்கறது ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க பசங்களா, என் ஆப்பனண்ட் யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. அதனால நீங்க 3 பேரும் என் கூட மொத்தமா வந்து மோதி பாக்குறீங்களா? ஆரம்பத்திலேயே ஓவரா பேசாத களிமண் தலையா. நான் களிமண் தலையனா? உன்ன மாதிரி பசங்களுடைய அரகன்ஸ உடைக்கிறது தான் என்னுடைய திறமையே இருக்கு. இந்த பேட்டில் ரொம்ப சூப்பரா இருக்க போகுது பாரு தம்பி. அப்போ ஃப்ளேம் கியரை தான் போட்டிக்கு அனுப்புறாங்களா? அவனை ஆக்ஷன்ல பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கு. வா, ஆரம்பிக்கலாம். 3, 2, 1. நெத்தியடி சல்லியடி. Iron Minotaurus. டார்ச் ஃபயர் பிளேஸ். அது டார்ச் ஃபயர் பிளேஸ். அப்போ அதுதான் ஏஸ் ஆஃப் ஃப்ளேம்ஸோட வாரியரா? அற்புதம். Go Minotaurus. Hey. எனிமி வாரியரோட எனர்ஜி அவுட்புட் அதிகமாயிட்டு இருக்கு. அது ஃபயர் பிளேஸோட ரீடிங் கிட்ட வந்துட்டு இருக்கு மேம். என்னாச்சு? ஏன் தாக்க மாட்டேங்கற? இன்னமும் நீ திருந்தாம அப்படியே தான் இருக்கியா? சன்பர்ஸ்ட் கூட தோத்து போனதுக்கு அப்புறமும் நீ கத்துக்காம இருக்கியே. இப்ப நீ என்ன சொன்ன? இந்த பேட்டில்ல நீ ஜெயிக்கிறதுக்கு பவர் தவிர உனக்கு இன்னொன்னு தேவை ஸ்டோன். ஹீட் பஸ்ட். ஃபெதர் வால்கன். நிறுத்து மினட்டோரஸ். அற்புதம். பவர்ஃபுல்லா இருக்கு. ஆமா, அதுதான் நம்ம ஏஸ் கியரோட பவர். அவன் டார்ச் ஃபயர் பிளேஸ் கம்ப்ளீட்டா மாஸ்டர் பண்ணிட்டான். நான் இன்னும் முடிக்கல. நான் கொஞ்சம் விட்டதால நீ ஜெயிச்சிட்டதா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நடிக்கிறது நிறுத்து. அப்படி இல்லைன்னா நமக்கு இடையில இருக்கிற லெவல்ஸ் ஆஃப் பவர்ஸோட வித்தியாசங்கள் உனக்கு தெரியலையா?
வாய மூடு. வெர்டிகல் கிளட்ச். அது ஸ்ட்ராங்கா இருக்கு. அது ஃப்ளேம் கர்பெட்ஸை விட ரொம்ப சூப்பரான லெவல்ல இருக்குல்ல? யா, என் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆமா அப்போனண்டா இருந்தா நான் கண்டிப்பா ஜெயிச்சிருக்க மாட்டேன். எனக்கு அது தெரியல. என்னால அவன் மூச ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. இது இப்படியே போச்சுன்னா அந்த சத்தம் அப்படியா? முடிஞ்சது. இப்பதான் எனக்கு புரியுது. என்னால ஒரு விஷயத்தை பார்க்க முடியலன்னா அப்ப அது யாருக்குமே தெரியக்கூடாது. திரும்பவும் புழுதியை கிளப்பி விடலான்னு பாக்குறியா? நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் இந்த பேட்டில உன்னால என்ன ஜெயிக்க முடியாது. புரிஞ்சுக்கோ கண்ணா. அப்படியா சொல்ற? என்ன? இனி உன்னால தப்பிக்கவே முடியாது. அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? அந்த சாங்சுவரிக்கு கீழே ஒரு பெரிய குகை இருக்கிற மாதிரி தெரியுது. அது பழங்கால ஃபால்கோனோல இருந்து வந்த மேக்மாவால ஏற்பட்ட குகை மாதிரி இருக்கு. நம்ம கீர் என்ன ஆனா? அவனுக்கு ஒண்ணும் ஆகலையே. கியரோட லைஃப் சிக்னல் கிடைச்சிருச்சு மேம். அவன் உயிரோட தான் இருக்கான். பிளட் பிரஷரும் ஹார்ட் ரேட்டிங்கும் நார்மலா தான் இருக்கு மேம். சாங்சுரி குகைக்குள்ள போய் முழுகிடுச்சு. அந்த பவர் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சுல. அவங்க 2 பேருக்கும் ஒன்னும் ஆயிருக்காதுல்ல? அடச்சே, இப்ப என்ன நடந்துச்சு? நான் எதிர்பார்த்த மாதிரி நான் சண்டை போடுறதுக்கான ஏத்த இடம் கிடைச்சிருச்சு. அப்பனா காய், நீ எங்க இருக்க? இந்த இருட்டை தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த இடத்துல உன்னால எதையுமே பார்க்க முடியல. ஆனா நீ இங்க இருக்கிறத என்னால உணர முடியுது. உன்னோட மூச்சும் எனக்கு கேக்குது. நீ எங்க இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. The people of stone இந்த மாதிரியான இருள் சூழ்ந்த பகுதியில தான் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு வாய்ப்பில்லை ராஜா. இது எப்படி இருக்கு கண்ணா? வலிக்குதா? வலிக்குதா? எனக்கு இது சரின்னு தோணல. ஹே கியர், நாங்க தான் வாரியர்ஸ் ஆஃப் ஃப்ளேம். உடம்பு இரும்பாலையும் மனசு நெருப்பாலையும் உருவாக்கப்பட்ட சோல்ஜர்ஸ் நாங்க. சூழ்ந்திருக்கிற இருள ஒரேடியா விரட்டக்கூடிய வெளிச்சமும் நாங்க தான். எதிர்காலத்தோட நம்பிக்கையும் நாங்க தான். நாங்க தான் வாரியர்ஸ் ஆஃப் ஃப்ளேம். என்ன அந்த இடத்துல உட்கார்ந்து பின்னாத்திக்கிட்டு இருக்க? உடம்பெல்லாம் இரும்புன்னு. இப்ப நான் உன் கதையை முடிக்கிறேன் பாரு. நாங்க தான் எவர்லாஸ்டிங் ஃப்ளேம். தம்பி, என்ன பண்ண பாக்குற நீ? இது வேலைக்கே ஆகாது. அங்க இருக்கியா? கோ ஃபயர் பிளேஸ். பர்னிங் ஹேடிஸ் பாமர். உன் தலையில மூளைக்கு பதிலா களிமண் இருக்குன்னு நிரூபிச்சுட்ட. ஏன்னா நீ அவ்வளவுதான். உன்னால பீனிக்ஸ ஒண்ணும் பண்ண முடியாது. நான் தோத்து போக மாட்டேன். நான் திரும்ப இதுல தோத்து போக மாட்டேன். அவனை முடிச்சிரு. நாங்க இருளை விட்டு வெளியே வருவோம். வந்தே தீருவோம். பாத்தியா, ஃபயர் பிளேஸ் சாங்சுரியோட பவரை தனக்குள்ள வாங்கிட்டு இருக்கு. அடி தூள், கியர் தான் இதுல ஜெயிச்சா. டார்ச் ஃபயர் பிளேஸ் ஸ்ட்ராங்கான அப்போனன்ட். ஆனா கடைசியில ஜெயிக்க போறது நாம தான். சரிதானே நிக்கோ? யா. அடச்சே, நான் விட மாட்டேன். விடவே மாட்டேன்.
விட மாட்டேன் விட மாட்டேன்.